Students, today we are going to see the new topic measurements. Circle, mathematics alive, measurements in real life. Last class la closed figures la square, rectangles, triangles இத பத்தி எல்லாம் படிச்சிருக்கீங்க. ஸோ இந்த 7th ஸ்டாண்டர்டில் செகண்ட் சாப்டர் மெஷர்மெண்ட்ஸில் சர்க்கிள் அப்படிங்கிற டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ரியல் லைஃப்பில் நிறைய பிளேசஸில் நம்ம சர்க்கிள் ஷேப்பை பார்க்கலாம். ரிங், பேங்கிள்ஸ், கிளாக், இந்த மாதிரி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இதில் நம்ம புக்கில் வந்து 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சிமெண்ட் பைப்போட அந்த எட்ஜை ஸ்டார்டிங் பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்க்கிள் ஷேப் இருக்கும். அதே மாதிரி கப் அண்ட் சாசர், பிளேட், இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு சர்க்கிள் ஃபார்மேஷன். சர்க்கிள் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி. பொசிஷன் ஆஃப் த பின் ஆன் த போர்டு இஸ் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள். இந்த டயக்ராமை பாருங்கள். நடுவில் ஒரு பின்னு, அந்த பின்னில் வந்து ஒரு சின்ன த்ரெட்டை கட்டி விட்டுட்டு அதில் வந்து ஒரு பென்சிலை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து இந்த பென்சிலை வந்து நம்ம அப்படியே ரொட்டேட் பண்ணி இப்படி மூவ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு சர்க்கிள் ஷேப் கிடைக்கும். இதில் இந்த பொசிஷன் ஆஃப் த பின் அப்படிங்கிறது தான் என்னதுன்னா சர்க்கிளோட சென்டர். தி லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் இஸ் த ரேடியஸ் ஆர் ஆஃப் த சர்க்கிள். இந்த த்ரெட்டு ஒன்று இருக்கு இல்லையா, கட்டியிருக்காங்க இல்லையா, அதுதான் இந்த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் தான் ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். த டூ பொசிஷன்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரிங் which falls on a straight line is the diameter d of the circle. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சர்க்கிள் வந்து நம்ம ட்ரா பண்ணிட்டோம். சென்டரை வந்து சென்டராக வச்சுட்டு இப்போ ஒரு சர்க்கிள் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது சென்டர், this is called radius and this is O. O is called center and இங்கே இருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து உனக்கு ரேடியஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். இதான் இங்கே த்ரெட்டாக இருக்குது. the two positions of the string which falls on a straight line. இது வந்து 2 இடத்துல இந்த ஸ்ட்ரிங் வந்து டச் ஆகுது இப்படி. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா டயாமீட்டர். ஸோ இந்த டயாமீட்டரில் பார்த்தீங்கன்னா 2 ரேடியஸ் இருக்கும். இதுக்கு பேர் டயாமீட்டர். இந்த டயாமீட்டர் ஹேவிங் 2 ரேடியஸ். டயாமீட்டர் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ரேடியஸ். அப்போ ரேடியஸ் கொடுத்து டயாமீட்டர் கேட்டாங்கன்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ரேடியஸ் வேணும், டயாமீட்டர் கொடுத்து ரேடியஸ் கேட்டாங்கன்னா டயாமீட்டரை 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும். டயாமீட்டர் கொடுத்துட்டு next is circumference of a circle. Circumference of a circle, all circles are similar to one another, so the ratio of the circumference to that of diameter is a constant. இப்போ நம்ம வந்து சர்க்கிள் பார்த்துருக்கோம். அந்த டயக்ராம் ஒன்று பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் சர்க்கிள் ரேடியஸ் மார்க் பண்ணியிருக்காங்க, டயாமீட்டர் காமிச்சிருக்காங்க, சர்க்கம்ஃபரன்ஸ் சுற்றி வரக்கூடிய அந்த அவுட்லைனுக்கு பேர் சர்க்கம்ஃபரன்ஸ். இந்த சர்க்கம்ஃபரன்ஸை டயாமீட்டரால் டிவைட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஆன்சரானது ஒரு கான்ஸ்டன்ட் தான் ஒரு நம்பராக இருக்கும். அதை என்னன்னா ஒரு லெட்டர் நியூவாக ஒரு லெட்டரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, பை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சிம்பிளை வந்து எப்படி ரீட் பண்ணணும்னா பை அப்படின்னு சொல்லணும். therefore C/D equal to pi. The diameter is twice the radius. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் டயாமீட்டரில் 2 ரேடியஸ் இருக்குன்னு தெரியும். ஸோ the above equation can be written as C/, இப்போ D எடுத்துகிட்டு அந்த பிளேஸில் 2R நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், ஈக்குவல் டு பை. therefore the circumference of the circle C equal to 2πr. அதாவது டினாமினேட்டரில் இருக்க 2R ரைட் சைடு கொண்டுட்டு போகிறோம். அப்போ டிவிஷனில் இருக்கிறது மல்டிப்ளிகேஷனில் போகும். therefore Cயோட வேல்யூ 2πrன்னு வந்துடும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா எதுக்கு யூஸ் ஆகும்னா சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. சர்க்கம்ஃபரன்ஸ் மீன் அவுட்லைன் மட்டும், அதோட லென்த் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா வந்து யூஸ் ஆகும். ஆப்வியஸ்லி நவ் வி see that circumference C equal to pi d and D equal to 2R. Thus for any circle with a given R or D we can find C and vice versa. அப்போ ஒரு சர்க்கிளுக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் நீ கண்டுபிடிக்கணும்னா ஒன்று ஆர் ரேடியஸ் தெரிஞ்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா டயாமீட்டர் தெரிஞ்சிருக்கணும். இது 2 இருந்தால் மட்டும்தான் சர்க்கிளுக்கு நம்மளால் சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். கால்குலேட் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த பேங்கிள் ஷோன் இன் த ஃபிகர், டேக் பை ஈக்குவல் டு 3.14. ஒரு சர்க்கிள் கொடுத்துட்டாங்க, அது சர்க்கிளுக்கு டயாமீட்டர் கொடுத்தாச்சு, ஆனால் அவங்க டயாமீட்டர்னு சொல்லலை, நீ தான் புரிஞ்சுக்கணும். சர்க்கிளோட 2 எண்ட் பாயிண்ட்டை ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு பேர் டயாமீட்டர். இப்போ D வந்து 6ன்னு கொடுத்ததுனால D ஈக்குவல் டு 2R ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர். இந்த சம்மை வந்து உங்கள் புக்கில் ரேடியஸாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ சர்க்கிள் ஈக்குவல் 2πr அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணியிருக்காங்க. 2 இன்ட்டு பைக்கு அவங்களே கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க, 3.14 அப்ளை பண்ணுறோம். ரேடியஸ்க்கு 6 சப்ஸ்டியூட் பண்ணி இதுக்கு 2ஓட 3 மல்டிப்ளை பண்ணால் 6 இன்ட்டு 3.14 18.84 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதே சம்மை நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னா
ஈக்குவல் டு இது ஒரு மெத்தட், ரெண்டு மெத்தடையுமே நீ எழுதி வச்சுக்கோங்க. சி ஈக்குவல் டு பை இன்ட்டு டி. பைக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், 3.14. ரேடியஸை டேரெக்டாக 6ன்னு எடுத்துருங்க. அப்போ உனக்கு இந்த ஸ்டெப்பு இங்கே வந்துடும். இது இவ்வளோ இது போடாமல் டேரெக்டாக ஆன்சர் கொண்டு வந்துடலாம். தேர்ஃபோர் சி ஈக்குவல் டு 3.14 6ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 18.84 சென்டிமீட்டர். இந்த மெஷர்மெண்ட்ஸில் யூனிட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். யூனிட் இல்லாமல் நீ ஆன்சர் எழுதக்கூடாது. சென்டிமீட்டர் கொஷினில் கொடுத்துருந்தாங்கன்னா நீ ஆன்சரும் சென்டிமீட்டர்லாம் சொல்லணும். இப்போ டயக்ராமில் பாருங்கள், சிஎம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நீ ஆன்சர் எதில் சொல்லணும், சென்டிமீட்டரில் சொல்லணும். அப்போ இதுக்கு வந்து உனக்கு ரெண்டு மெத்தட் இன்ட்ரடியூஸ் பண்ணு. ஒன்று வந்து புக்லேயே சால்வ் பண்ணியிருக்காங்க, இது ஒரு மெத்தடாக நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, இஃப் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் இஸ் 132 மீட்டர், தென் கேல்குலேட் த ரேடியஸ் அண்ட் டயாமீட்டர். இது வரைக்கும் ரேடியஸோ டயாமீட்டரோ கொடுத்தா சர்க்கம்ஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். இந்த சம்மில் எக்ஸாம்பிள் 2.3ல் சர்க்கம்ஃபரன்ஸ் அவங்க கொடுத்துட்டு உன்னையே ரேடியஸும் டயாமீட்டரும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. முதல்ல நீ கொடுத்துருக்கதை எழுதிக்கிறோம். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் ஈக்குவல் டு 132 மீட்டர். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிளுக்கு 2πr ஃபார்முலா. ஏன்னா இங்கே நீ வந்து டயாமீட்டரும் கண்டுபிடிக்கணும், ரேடியஸும் கண்டுபிடிக்கணும். நான் வந்து ரேடியஸில் இருந்து டயாமீட்டர் கொண்டு வரேன், இல்லை டயாமீட்டர்லேருந்து ரேடியஸும் நீ கொண்டுட்டு வரலாம். நான் ரேடியஸ்லேருந்து டயாமீட்டர் கொண்டு வரதுக்காக 2πr, அதாவது அதோட ஃபார்முலா ஈக்குவல் டு 132. 2 இன்ட்டு பைக்கு வந்து 22/7 எடுத்துக்க சொல்கிறாங்க, அதை அப்ளை பண்ணிடு. ஆறுங்கிறது ரேடியஸ், அது நமக்கு தெரியாது, அதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஈக்குவல் டு 132. அப்போ ஆர் ஈக்குவல் டு 2/1. எந்த ஒரு நம்பருக்கும் டினாமினேட்டரில் 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ ரைட் சைடு போகும்போது ரெசிப்ரோக்கலாக போகும். ரெசிப்ரோக்கல் அப்படின்னா கீழே இருக்க நம்பர் மேலே, மேலே இருக்க நம்பர் கீழே வரும். இப்போ 2/1னா 1/2ன்னு வரும். 22/7 வந்து 7/22. இதுக்கு பேர் என்னென்னா ரெசிப்ரோக்கல். இனிமேல் நீங்கள் பின்னாடி வரும்போது படிப்பீங்க. 2/1 1/2 வந்துடும். 22/7 7/22 வந்துடும். ஆல்ரெடி 132 அதே பிளேஸில் இருக்குது. 6 மட்டும் லெஃப்ட்டில் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் ரைட் சைடு கொண்டு வந்துட்டோம். இப்போ நம்ம கேன்சல் பண்ணுறோம். 1/2 66 2s இருக்குது. அதுக்கப்புறம் 22 1s 22, 3 22s 66. கேன்சல் பண்ணது போக ரிமைனிங்கை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 21 அப்படிங்கிறது ஆன்சராக கிடைக்கும். நீ வந்து ஆன்சர் எதில் சொல்லணும்னா யூனிட்டில் சொல்லணும் இல்லையா. அப்போ கொஷினில் வந்து 132 மீட்டர் கொடுத்துருக்கனால ரேடியஸ் ஆர் ஈக்குவல் டு 21 மீட்டர் அப்படின்னு எழுதிக்கோங்க. டயாமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு திரும்ப நீ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண வேண்டாம். ரேடியஸை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சர்க்கிளில் 2 தடவை ரேடியஸை சேர்க்கும்போது உனக்கு என்ன ஆகும் அப்படின்னா உனக்கு டயாமீட்டர் கிடச்சிரும். இப்போ இதான் சர்க்கிள் வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு ரேடியஸ். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், இங்கே 21ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ டயாமீட்டர்னு சொல்லும்போது இந்த பக்கத்தையும் சேர்த்து கண்டுபிடிக்கணும். அதாவது 2 ஆர் சேர்ந்தது ஒரு டயாமீட்டர். அப்போ இந்த பக்கமும் ஒரு 21 போட்டுக்கோங்க. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் உனக்கு என்ன கிடைக்கும், 42 மீட்டர் கிடச்சிரும். அதுதான் இந்த இடத்துல நமக்கு ஆன்சர். Example 2.4. What is the distance travelled by the tip of the second hand of a clock in 1 minute if the length of the hand is 56 millimeter? இப்போ உங்களுக்கு கிளாக் எப்படி இருக்குன்னு தெரியும். இந்த கிளாக்கில் உங்களுக்கு மினிட் ஹேண்ட், ஹவர் ஹேண்ட் இதெல்லாமே தெரியும். இப்போ இதான் கிளாக்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சின்னமாக ஒரு ஹேண்ட் இருக்கும், இது வந்து உங்களுக்கு ஹவர் ஹேண்ட். பெருசாக ஒன்று இருக்கும், அது வந்து மினிட் ஹேண்ட். அடுத்தது ஒரு செகண்ட் ஹேண்ட் இருக்கும். இந்த செகண்ட் ஹேண்டு தான் உனக்கு என்ன ஆகும்னா மூவிங்லேயே இருக்கும். இது இந்த பிளேஸில் இருந்து அப்படியே ஒரு கம்ப்ளீட் முடிஞ்சிச்சுன்னா நமக்கு ஒரு மினிட், சரியா. அப்போ அந்த 1 மினிட் வந்து அது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படிங்கிறது கேட்குறாங்க. எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணணும்னு கேட்குறாங்க. இந்த செகண்ட் ஹேண்டோட லென்த்து கொடுத்துட்டாங்க 56 மில்லிமீட்டர். இப்போ இந்த சம்மில் வந்து உனக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் அண்ட் ரேடியஸ் அப்படிங்கிறது இன்டேரக்டாக கொடுத்துருக்காங்க. ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் வச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ சொல்யூஷனில் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த டிப் ஆஃப் த செகண்ட் ஹேண்ட் இன் 1 மினிட். இப்போ ஒரு நிமிஷத்தில் அந்த செகண்ட் ஹேண்டு வந்து சுற்றி வருது இல்லையா, அதுதான் இந்த சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். லென்த் ஆஃப் த செகண்ட் ஹேண்ட் அப்படிங்கிறது ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். அப்போ கொடுத்துருக்க சம்மிலேருந்து சி கொடுத்துருக்காங்க 2πr, அது நம்ம கண்டுபிடிக்கணும். ஆருக்கு 56 மில்லிமீட்டர் கொடுத்துட்டாங்க. இந்த ஃபார்முலாவில் 2 இஸ் த கான்ஸ்டன்ட். பைக்கு 22/7 கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க, அதை யூஸ் பண்ணிக்கிறோம். ஆருக்கு 56 அப்ளை பண்ணிக்கோங்க. கேன்சல் பண்ணிங்கன்னா 7 1s 7, 8 7s 56. 4 × 22 × 2 44. இது 8ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 352. எதில் சொல்லணும், யூனிட் கண்டிப்பாக போடணும்னு சொல்லியிருக்கேன். therefore circumference C equal to 352 millimeter. ஏன்னா கொஷினில் பார்த்தீங்கன்னா மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆன்சர் என்ன பண்ணணும்,
மில்லிமீட்டரில் சொல்லிடணும். இந்த சிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா அதான் கொஷின். டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த டிப் ஆஃப் த செகண்ட் ஹேண்ட் இன் 1 minute ஈக்குவல் டு 352 millimeter. Example 2.5. The radius of a tractor wheel is 77 centimeter. Calculate the distance covered by it in 35 rotations. ஸோ இது வந்து ஒரு வீல், டிராக்டரோட வீலு ஒரு ரொட்டேஷன் கம்ப்ளீட் பண்ணிச்சுன்னா அது வந்து சர்க்கிளுக்கு சர்க்கம்ஃபரன்ஸாக வரும். அதை நீ வந்து கண்டுபிடிச்சிடலாம். இதே மாதிரி 35 ரொட்டேஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிச்சுன்னா அது எவ்வளோ டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணுதுன்னு கேட்குறாங்க, கவர் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. அப்போ வந்து சாதாரணமாக நீ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் கண்டுபிடிச்சிக்கோங்க. வரக்கூடிய ஆன்சரை 35ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 35 ரொட்டேஷனில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோங்கிறது நமக்கு கிடச்சிடும். த டிஸ்டன்ஸ் கவர்டு இன் 1 ரொட்டேஷன் ஈக்குவல் டு த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள். ஒரு ரொட்டேஷனை கம்ப்ளீட் பண்ணுறது சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு ஈக்குவல்ட்டாக இருக்கும். தர்ஃபோர் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிளுக்கு ஃபார்முலா 2πr யூனிட்ஸ். 2 × πக்கு 22/7 × rக்கு பதிலாக 77 அப்ளை பண்ணிக்கோங்க. கேன்சல் பண்ணது போக மிச்சம் பார்த்தீங்கன்னா 2 × 22 × 11. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 484 சென்டிமீட்டர். இது ஒரு ரொட்டேஷனுக்கு. The distance covered in 1 rotation equal to 484 centimeter. The distance covered in 35 rotation. எப்பவுமே ஒன்றுக்கு கொடுத்துட்டு நிறைய கேட்டாங்கன்னா மல்டிப்ளை பண்ணுவோம். 484 35ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 16,940 சென்டிமீட்டர். Example 2.6. A farmer wants to fence his circular poultry farm with barbed wire whose radius is 420 meter. The cost of fencing is rupees 12 per meter. He has rupees 30,000 with him. How much more amount will be needed to fence his farm? ஒரு ஃபார்மர் வந்து ஒரு பவுல்ட்ரி ஃபார்ம், ஒரு கோழி பண்ணை வச்சுருக்காரு. அதை வந்து சுற்றி அந்த கோழி பண்ணை வந்து ஒரு சர்க்குலர் ஷேப்பில் இருக்குது. அதை சுற்றி வேலி போடணும்னு ஆசைப்பட்றாரு. அந்த சர்க்குலர் ஷேப்போட டயாமீட்டர் 420 மீட்டர் கொடுத்துட்டாங்க. அதை வேலி போடுறதுக்கு 1 மீட்டருக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னா 12 rupees செலவாகுமா. ஆனால் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட்டு 30,000 rupees தான் இருக்குது. அப்போ அவருடைய லேண்டை சுற்றி அவர் வந்து வேலி போட்டாருன்னா அவருக்கு இன்னும் எவ்வளோ அமௌண்ட்டு அதிகமாக தேவைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம முதல்ல என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபென்சிங் அப்படிங்கிறது வேலி என்ன பண்ணுவாங்கன்னா அவுட்லைனில் மட்டும்தான் நம்ம வேலி போடுவோம். அப்போ நம்ம முதல்ல சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் கண்டுபிடிச்சிடணும். அது வந்து அதான் அவருடைய வேலி போடக்கூடிய இடம். அதில் 1 மீட்டருக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னா 12 rupees. அப்போ அவருடைய பெரிமீட்டருக்கு எவ்வளோ ஆகும்னு பார்க்குறோம். அதை 12ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய ஆன்சர் 30,000ஓட கூட இருந்துச்சுன்னா அவர் எவ்வளோ அமௌண்ட் இன்னும் பே பண்ணுறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். பெரிமீட்டர் சர்க்கம்ஃபரன்ஸ் ரெண்டுமே சேம் தான். இப்போ சொல்யூஷனுக்கு வந்துடலாம். Radius of the poultry farm is 420 meter. The length of the barbed wire for fencing the poultry farm is equal to the circumference of the circle. நான் சொன்னேன் இல்லையா, circumference of the circle வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா length of the barbed wire, அந்த சுற்றி வேலி போடக்கூடிய அந்த வயரோட லென்த்துக்கு அது ஈக்குவலாக இருக்கும். We know that the circumference of the circle formula V 2πr units. 2 × 22/7 × 420. ஆருக்கு 420. இதை நீ வந்து கேன்சல் பண்ணிங்கன்னா 7 1s are 7, 67s are 420. இங்கே என்ன பண்ணிக்கணும், 1 7 is 7, 60 20s are 420 கிடைக்கும். அதுக்கப்புறம் 2 × 22 44, 44 60ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2640 மீட்டர். இதுதான் அவருடைய ஃபென்சிங் போடக்கூடிய தேவையான அளவு. The cost of fencing the poultry farm at the rate of rupees 12 per meter equal to 2640. 12ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா rupees 31,680. ஆனால் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட்டு 30,000 தான். அப்போ இன்னும் அவர் எவ்வளோ அதிகமாக பே பண்ணணும் அப்படிங்கும்போது 31,680லேருந்து 30,000 சப்ராக்ட் பண்ணிக்கிறோம். 1,680 rupees வந்து அவருக்கு இன்னும் அதிகமாக தேவைப்படுது. Example 2.7. Find the perimeter of the given shape. இந்த ஷேப்புக்கு என்ன கேட்குறாங்கன்னா பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். இந்த ஷேப்புக்குன்னு தனியாக ஃபார்முலா கிடையாது. ஆனால் இந்த ஷேப்பில் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலாவை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். 4 செமி சர்க்கிள்ஸ் இருக்குது. ஆப்போசிட் இது வந்து நடுவில் ஒரு ரெக்டாங்கிளும் அதை சுற்றி 4 செமி சர்க்கிள்ஸ். ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் நமக்கு தெரியும் ரெக்டாங்கிளில். அப்போ முதல்ல இருக்க 14 சென்டிமீட்டர் டயாமீட்டரை வச்சு 2 செமி சர்க்கிளும் 7 சென்டிமீட்டரை டயாமீட்டராக வச்சு 2 செமி சர்க்கிளும் இருக்குது. அதாவது இந்த ரெக்டாங்கிளோட லென்த்து வந்து பார்த்திங்கன்னா 7 சென்டிமீட்டர், பிரெத்து 14 சென்டிமீட்டர்.
அதை வந்து நம்ம டயாமீட்டராக எடுத்துக்கிறோம் அந்த செமி சர்க்கிளுக்கு. சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த செமி சர்க்கிளுக்கு ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஒன்றும் இல்லை, சர்க்கிளுக்கு உள்ள ஃபார்முலாவை 2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. சர்க்கிளுக்கு பை இன்ட்டு டி போடுவோம். டயாமீட்டர் கொடுத்தா பை இன்ட்டு டி, ரேடியஸ் கொடுத்தா 2πr. பை டி ஃபார்முலா எழுதியாச்சு. கொடுத்துருக்கிறது வந்து செமி சர்க்கிள் தான். அப்போ செமி சர்க்கிள்னால் சர்க்கிளில் பாதி, அதனால் பை டியை பாதியாக எடுத்துக்கிறேன், பை 2 போட்டுக்கிறேன். அடுத்தது டி வந்து 14 சென்டிமீட்டர் உள்ள சர்க்கிளை எடுத்துக்கிறோம் செமி சர்க்கிளை. சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த செமி சர்க்கிள்ஸ் 1 and 3, 1 அது நம்பர் போட்டிருக்கேன், 1 3 ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய 2. ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரியான செமி சர்க்கிள் தான். அதனால நீ வரக்கூடிய ஆன்சரும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படிங்கிறக்காக ரெண்டையும் கம்பைன் பண்ணி கண்டுபிடிச்சிட்றேன். 2 × πd/2. ஏன்னா 2 சர்க்கிளுக்கும் சேர்த்து செமி சர்க்கிளுக்கும் சேர்த்து கண்டுபிடிக்கிறதுனால 2ஆல் இங்கேயே மல்டிப்ளை பண்ணிட்டேன். 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா பை இன்ட்டு டி, பைக்கு 22/7 போட்டுக்கோங்க, டிக்கு டயாமீட்டர் 14 போட்டுக்கோங்க. கேன்சல் பண்ணிங்கன்னா 44 சென்டிமீட்டர். அடுத்தது டி 7 சென்டிமீட்டராக எடுத்துக்கிறோம் டயாமீட்டரை. சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த செமி சர்க்கிள்ஸ் 2 and 4. 2 × πd/2 = πd. அந்த பைக்கு பதிலாக 22/7 போட்டுக்கோங்க. டி டயாமீட்டருக்கு பதிலாக 7 அப்ளை பண்ணிக்கோ. 7 7 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 22 சென்டிமீட்டர். தேர்ஃபோர் பெரிமீட்டர் ஆஃப் த கிவன் ஷேப், 2 செமி சர்க்கிளோட பெரிமீட்டரை ஆட் பண்ணால் போதும். 44 + 22 = 66 சென்டிமீட்டர். Example 2.8. Kannan divides a circular disc of radius 14 cm into 4 equal parts. What is the perimeter of a quadrant shaped disc? கண்ணன் அப்படிங்கிறவர் ஒரு சர்க்குலர் டிஸ்கை வந்து 4 ஈக்குவல் பார்ட்டாக பிரிச்சுட்டார். அந்த சர்க்குலர் டிஸ்க்கு ரேடியஸ் கொடுத்துருக்காங்க 14 சென்டிமீட்டர். நீ 4ஆக பிரித்ததுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய ஒரு ஷேப்புக்கு பேர் குவாட்ரண்ட். சர்க்கிளை 4ஆக டிவைட் பண்ணி 1 எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு பேர் குவாட்ரண்ட். அந்த குவாட்ரண்ட்டோட பெரிமீட்டர் என்னென்னு கேட்குறாங்க. இந்த பாருங்கள், டயக்ராம் பாரு. 4 பீசஸாக கட் பண்ணும்போது ஒன்று பிங்க்கு, ப்ளூ, எல்லோ அண்ட் க்ரீன் ஷேப் கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த பிங்க் ஷேப்பை மட்டும் தனியாக எடுத்துக்கிறோம். தனியாக எடுக்கும்போது இந்த 2 பக்கமும் இருக்கிறது ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிளாக வந்துடும். ஸோ அதை ஆர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கர்வ்டு லைன், ஒரு வளைவாக ஒரு லைன் இருக்கு இல்லையா, இதுதான் நமக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் செமி குவாட்ரண்ட்டாக உனக்கு கிடைக்கும். இப்போ இதை 3ஐயும் கண்டுபிடிச்சி என்ன செய்யணும், எல்லாத்தையும் ஆட் பண்ணிடணும். இதுக்கும் நீ என்ன பண்ணிக்கலாம், குவாட்ரண்ட்டுக்கு தனியாக நீ ஃபார்முலா படிக்கலை, சர்க்கிளோட ஃபார்முலாவை எழுதிட்டு அதை 4ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சர்க்கிளை 4ஆக டிவைட் பண்ணுனா தான் நமக்கு குவாட்ரண்ட் கிடைக்கும். இப்போ சர்க்கிளோட ஃபார்முலா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் 2πr, அதை 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா குவாட்ரண்ட் கிடச்சிடும். சொல்யூஷன் பாருங்கள். டு ஃபைண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் த குவாட்ரண்ட் டிஸ்க் we need to find the circumference of quadrant shape. ரேடியஸ் வந்து 14 சென்டிமீட்டர் எடுத்துக்கிறோம். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிளுக்கு ஃபார்முலா எழுதிக்கிறோம் 2πr. சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த குவாட்ரண்ட் ஆர்க் = 1/4. ஏன் 4 வருதுன்னு தெரியுதா, சர்க்கிளை 4ஆக பிரிக்கிறனால ஃபார்முலாலே இந்த 4 வந்து டினாமினேட்டரில் போட்டுக்கிறோம். 1/4 × 2πr கேன்சல் பண்ணிங்கன்னா πr/2. பைக்கு கொஸ்டினில் 22/7 எடுத்துக்க சொல்லிட்டாங்க, அதை போட்டுக்கோங்க. இன்ட்டு ஆருக்கு பதிலாக 14, ஏற்கனவே ஒரு 2 வந்து ஃபார்முலாவில் இருக்குது, அந்த 2 கீழே வந்துடும். ஸோ இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 7 is 7, 2 7s are 14, கீழே இருக்க 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 22 சென்டிமீட்டர் ஆன்சராக வரும். தேர்ஃபோர் ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் வந்து 14 சென்டிமீட்டர். இதில் ரேடியஸ் வந்து கர்வ் மட்டும்தான் நமக்கு 14 சென்டிமீட்டர் கிடச்சிருக்கு. இந்த இடம் மட்டும்தான் 14. ஆனால் இந்த ரேடியஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இதுவும் உனக்கு வந்து இந்த கர்வோட லென்த்து வந்து எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 22 கண்டுபிடிச்சிருக்கோம். ரேடியஸ் 14, இதுவும் 14. அப்போ இது எல்லாத்தையும் சேர்க்கும்போது சுற்றி இருக்க அவுட்லைனை பூரா ஆட் பண்ணால் தான் சர்க்கம்ஃபரன்ஸ். அப்போ இந்த பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்வயர்டு குவாட்ரண்ட் டிஸ்க் = 14 + 14 + 22 ஆட் பண்ணிங்கன்னா 15 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது உனக்கு ஆன்சராக கிடைக்கும். ஹோம்ஒர்க்கு ஒரே ஒரு சம். வாட் இஸ் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்குலர் டிஸ்க் ஆஃப் ரேடியஸ் 14 சென்டிமீட்டர். ரேடியஸை 14 சென்டிமீட்டராக வச்சு ஒரு சர்க்குலர் டிஸ்க்கு நீ சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.